இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய தெய்வீக மகிமையின் மேகம் எங்களை மூடட்டும் கர்த்தாவே. இந்த நாளிலே உம்முடைய தெய்வீக வல்லமையினாலே எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்ற நல்ல தகப்பனே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே மகிமையின் மேகத்தால் மூடிய தேவாதி தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய மகிமையின் மேகம் மூடும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய தெய்வீக வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவாதி தேவனே, உம்மையே போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த நாளிலே கூட இறை வார்த்தையை கொடுக்கவிருக்கின்ற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று இறைச்செய்தியாக எத்தனை முறை மன்னிப்பது என்ற தலைப்பிலே நற்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 21 22 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா எனக் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என்று கேட்ட பேதுருவுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, நாம் எத்தனை முறை குற்றம் செய்தாலும் எல்லோரும் நம்மை மன்னிக்க வேண்டும், மதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் பிறர் நமக்கு எதிராக குற்றம் செய்யும்போது எத்தனை முறை மன்னிப்பது என்று கேள்வி கேட்கின்றோம். அதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், உங்களையே நீங்கள் மன்னிப்பது போல உங்களுக்கு அடுத்திருப்பவர்களையும் மன்னியுங்கள், அவர்களை நேசியுங்கள். 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என்று கூறுகின்றார். Praise the Lord. Praise the Lord. யாக்கோப்பு தன் சகோதரன் ஏசாவை 2 முறை ஏமாற்றி விட்டான். தலைச்சன் உரிமையையும் பறித்து கொண்டான், தந்தையினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று கொண்டான். இதனால் கடும் சினமுற்ற ஏசா தன் தம்பியை கொலை செய்ய துடித்தான். யாக்கோப்பு தன் தாய்மாமன் லாமான் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டான். அங்கே பல ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு தன் மனைவிகளுடனும் பிள்ளைகளுடனும் தந்தை வீட்டிற்கு திரும்பி வந்தான். அப்பொழுது ஏசாவை குறித்த அச்சம் அவனுக்கு இருந்தது. ஆனால் யாக்கோப்பு வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட ஏசா எதிர்கொண்டு சென்று ஓடி கட்டி அணைத்து முத்தமிட்டார். அப்பொழுது யாக்கோப்பு ஏசாவை பார்த்து, உமது முகத்தை பார்ப்பது கடவுளுடைய முகத்தையே பார்ப்பது போல இருக்கிறது என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே,
உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நீங்கள் மன்னிக்கும் போது உங்களுடைய இதயத்திலே அன்பும் இரக்கமும் மகிழ்ச்சியும் நிரம்பி வழியும், உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களும் உங்களுடைய முகத்தை பார்ப்பவர்களும் உங்களுடைய முகத்தை காண்பது கடவுளுடைய முகத்தையே காண்பது போல இருக்கிறது என்று கூறுவார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக பாரமான சிலுவையை தோள்மேல் சுமந்து கொண்டு ஏராளம் பாடுகள் பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு 3 ஆணிகளுக்கு மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது தமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மன்னிக்க வேண்டுமாறு தன் தந்தையிடம் பரிந்து பேசி ஜெபிக்கின்றார். தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார். பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்தை நாசப்படுத்தியவர்களையும் தொழிலிலே முன்னேற்றம் காணவிடாமல் தடை செய்தவர்களையும் உங்கள் பிள்ளைகள் கெட்டுப்போக காரணமாக இருந்தவர்களையும் உங்களுடைய பெயரை கெடுத்தவர்களையும் உங்கள் மகளின் திருமணத்திற்காக நீங்கள் சேர்த்து வைத்திருந்த பொருளையும் நகையையும் அபகரித்து கொண்டவர்களையும் உங்களுடைய சொத்துக்களையும் உடைமைகளையும் உரிமைகளையும் பறித்து கொண்டவர்களையும் காரணமின்றி குடும்ப நபர்களை அடித்து உதைத்து இழிவுபடுத்தியவர்களையும் முழு மனதோடு மன்னிப்பது மிகவும் கடினமாக இருக்கலாம். பழிவாங்க துடிக்கலாம். பிரியமானவர்களே, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கி பாருங்கள். உங்களுக்கு மன்னிக்க அருள் கிடைக்கும். உங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னியுங்கள். அப்பொழுது உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். நீங்கள் பலருக்கும் எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. திருத்துதர் பணிகள் 7ஆம் அதிகாரம் 59 60 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, யூதர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறியும் போது அவர்களை சும்மா விடாதையும் ஆண்டவரே பதிலடி கொடும், எனக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி ஸ்தேவான் ஜெபிக்கவில்லை. மாறாக முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார். பிரியமானவர்களே, மரித்து கொண்டிருந்த ஸ்தேவானால் எப்படி இப்படி ஜெபிக்க முடிந்தது என்று நினைக்கின்றீர்களா? காரணம், அவர் ஆன்ம தாகம் உள்ளவராக இருந்தார். இரண்டாவதாக, அவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு தூய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார். எல்லோரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொண்டு நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்தையும் உணர்ந்திருந்தார். உங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்தால்தான் நமக்கு பரலோகம் கிடைக்கும் என்ற சத்தியத்தையும் அவர் அறிந்திருந்தார். ஆகவே தான் அவரால் இவ்வாறு ஜெபிக்க முடிந்தது. இவ்வாறு ஜெபித்தது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானதாக இருந்ததால் பரலோகம் எழுந்து நின்றது என்று வசனம் கூறுகின்றது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஸ்தேவான் இயேசுவை போல இயேசுவுக்காக வாழ்ந்தது போல நீங்களும் உங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் உங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை நீங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதுபோல இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் வாழ்வாக்குவோம். நமக்கு எதிராக தீமை செய்தவர்களை ஒவ்வொரு நாளும் மன்னித்து அவர்களுக்காக ஜெபிப்போம். இதற்காக அருள் வேண்டி மன்றாடுங்கள். கடவுளால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. பிறர் நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நம்மால் மன்னிக்க முடியாது என்பதை அறிந்து கொண்டு கடவுளுடைய துணை வேண்டி நாம் ஜெபிப்போம். அப்பொழுது நமது பகைவர்களை மன்னித்து அவருக்காக ஜெபிக்க நமக்கு அருள் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord.
பிறர் குற்றம் மன்னித்தோம் ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே. பிறர் குற்றம் மன்னித்தோம் ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே. குறைகளை மன்னியுமே. Praise the Lord. Praise the Lord. மார்க்கு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஏராளம் பேருடைய மன்றாட்டுக்கு பதில் கிடைப்பதில்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை மன்னிக்காமலும் அவர்களுக்காக ஜெபிக்காமலும் அவர்களோடு பேசாமலும் அவர்கள் தேவையில் இருக்கும்போது நீங்கள் உதவி செய்யாமலும் இருந்தால் ஆண்டவர் உங்கள் குற்றங்களையும் மன்னிக்க மாட்டார், உங்களுக்கு பதில் கொடுக்கவும் மாட்டார், ஆசி அளிக்கவும் மாட்டார். ஒரு சிலர் சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கலாம், என்னால் அவர்கள் செய்த குற்றத்தை மன்னிக்க முடிந்தது, ஆனால் அவர்கள் செய்ததை மறக்கவும் முடியவில்லை, அவர்கள் முகத்தில் என்னால் விழிக்கவும் முடியவில்லை என்று சொல்லலாம். என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? அவர்களுடைய குற்றத்தை நீங்கள் மன்னிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, பிறருடைய குற்றத்தை நீங்கள் மன்னிக்காவிட்டால் ஆண்டவரும் உங்களுடைய குற்றத்தை மன்னிக்கவே மாட்டார். நீங்களும் மரித்து மண்ணோடு மண்ணாகி விடுவீர்கள். எரி நரகத்தில் புதைக்கப்படுவது நிச்சயம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, காணாமல் போன இளைய மகன் தாறுமாறாக வாழ்ந்து தன்னுடைய சொத்தை எல்லாம் பாழாக்கினான். மனம் திருந்தி தன்னுடைய தந்தையின் வீட்டுக்கு திரும்பி வந்தான். அப்பொழுது அவனுடைய தந்தை அவனை மிகுந்த மகிழ்ச்சியோடு மன்னித்து ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவனுடைய மூத்த சகோதரனோ அவனை மன்னிக்கவும் இல்லை, அவனை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இதன் பிறகு நடந்ததை வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 30 32 முடிய உள்ள இறைவசனங்கள். ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளோ பெற்றோரோ மனைவியோ கணவனோ இழிவான பாவத்தை செய்து குடும்ப பெயரை கெடுத்திருக்கலாம், குடும்பத்தினுடைய சொத்துக்களை பாழாக்கி இருக்கலாம், உங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை கூட அபகரித்திருக்கலாம், உங்களை வீட்டை விட்டு கூட துரத்தி இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களை எப்படி மன்னிப்பது என்று யோசித்து கொண்டிருக்கின்றீர்களா? மன்னிப்பது கடினமான செயல்தான். அவர்களை பழிவாங்க துடிக்கலாம், உறக்கமின்றி பசியின்றி மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் கூட இருக்கலாம். உங்களுடைய உள்ளம் வெறுப்பும் கசப்பும் பொறாமையும் எரிச்சலும் நிறைந்ததாக மன அழுத்தத்திற்கு உள்ளாகி மன்னிக்க முடியாமல் தவிக்கலாம். தூய ஆவியானவரிடம் மன்றாடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு எதிராக செய்த குற்றங்களை மன்னிக்க அவர் அருள் கொடுப்பார். தூய ஆவியின் துணையோடு நீங்கள் பிறரை மன்னிக்கலாம். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, கவனமாக கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை வசதிகளோ குடும்ப நபர்களோ இவ்வுலக செல்வங்களோ ஒரு நாள் அழிந்து போகும். உங்களுடைய குடும்ப நபர்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் நீங்கள் எரி நரகத்தில் புதைக்கப்படுவீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். மண்ணான உடல் மண்ணுக்கு திரும்பும் முன், கடவுள் தந்த உயிர் கடவுளிடமே திரும்பும் முன், உங்களை படைத்த ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவை நினைவில் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல எல்லோரையும் மன்னிக்க அருள் வேண்டி ஜெபியுங்கள். எல்லோரையும் மன்னியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. வாருங்கள் ஜெபிப்போம்.
விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். இந்த இறை செய்தியை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நல்ல தகப்பனே, கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவாதி தேவனே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை எங்களுடைய குடும்ப நபர்களாக இருந்தாலும் மற்றும் வேற யாராக இருந்தாலும் மன்னிக்க முடியாமல் தவிக்கின்றோம் கர்த்தாவே. அவர்கள் செய்த தீமைகள் பெரிது என்று நினைத்து பழிவாங்க துடிக்கிறோம் சுவாமி. எங்களை மன்னியும் இயேசுவே. கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவாதி தேவனே, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது நீர் உமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மன்னித்தது போல எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களையும் மன்னிக்க எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும். நாங்களும் மனம் திரும்பி வாழ எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord.